கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பெண்கள் தினம். இந்த பெண்கள் தினத்துல பெண்களை கர்த்தர் நிறைய இடத்துல பிரயோஜனம் படுத்திட்டு இருக்காரு. பெண்களை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிக்கிறாரு. அதற்கான நாளா இந்த நாளை ஆண்டவர் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஆகார குறிச்சு ஒரு சில வார்த்தைகள் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் பண்ணிட்டு நம்ம அந்த வார்த்தைக்குள்ள போலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. என் தகப்பனையும் துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த மார்ச் 8வது நாளிலே இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் பெண்கள் எல்லா துறையிலையும் முன்னேறத்தக்கதாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, பேதையை ஞானியாக்குவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, அப்படியா என் தேவன் அற்புதமாய் நீர் பெண்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. இன்னும் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இந்த வேளையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தால் ஆன தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஆபிரகாம் ஆகார சேரும் போது அவ கர்ப்பவதியானா. ஆனால் கர்ப்பவதி ஆன பிற்பாடு தன் நாச்சியாரை ஆகிய சாராய அவ அற்பமா எண்ணினாள்னு வேதம் சொல்லுது. தன்னுடைய கணவனை ஆகாருக்கு கொடுத்தாள். ஆனால் கர்ப்பவதி ஆன உடனே அவள் தன் நாச்சியாரை அற்பமா எண்ணினாள்னு வேதம் சொல்லுது. ஒரு நாளும் நம்ம அப்படி செய்யக்கூடாது. அங்க அவ செஞ்சிருக்கிறா. ஆகார் ஒரு அடிமை பெண். எகிப்துல இருந்து வரும்போது அவளை கூட கூட்டிட்டு வந்தா. ஆனா கூட்டிக்கிட்டு வந்த பிற்பாடு அவ எந்த இடத்துலயும் தப்பு செஞ்சதா நம்ம பார்க்கல. ஆகார் ரொம்ப நல்ல பெண்ணா தான் இருந்திருக்கிறா. ஆனா இவ எப்போ தன் கணவனோடு சேரணும்னு சொன்னாலோ அப்போ அவ கர்ப்பவதியானதும் தன் நாச்சியார ஒரு அற்பமா நினைத்தாள்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா சாராளோடு கர்த்தர் பேசல. ஆனா ஆகாரோட ஆண்டவர் பேசினாரு. எப்போ அப்படின்னா, தன் நாச்சியார் அவளை கடினமா நடத்தும் போது அவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால்னு வேதம் சொல்லுறது. அதாவது 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கைக்கு கீழ் அடங்கியிரு என்றார். போதும். இங்க நாச்சியார அவள் அற்பமா நினைத்ததும் ஆபிரகாம் சொல்றாரு, அவ உன் கைங்கீழ இருக்கிறா, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய்யுமான்னு சொல்லிடுறாரு. இவ கொஞ்சம் அவளை கடினமா நடத்தினபடினால அவ வனாந்தரத்துக்கு ஓடி போறத நம்ம பார்க்கிறோம். செஞ்சது பூரா ஆகார் தவறுகளை செஞ்சுட்டா. அவ போகும்பொழுது அங்க யாரும் பார்க்கல. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்தாங்க. தேவ தூதன் அனுப்புறாரு. தேவ தூதன் அவளோடு பேசுறாரு. ஆகாரே, நீ எங்க இருந்து வர, நீ எங்க போற அப்படின்னு கேக்குறாரு. அவ சொல்றா, என் நாச்சியாரை விட்டு நான் ஓடி போறேன்னு சொல்றாரு. ஆனா அங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ போய் அவ கையின் கீழே அடங்கியிரு. எப்பவுமே நம்ம ஆண்டவருடைய கையின் கீழே அடங்கி இருக்கும் போது அவர் நம்மளை ஏற்ற வேலையில உயர்த்துவார். அதே மாதிரி இந்த இடத்துல ஆகார, நீ அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்று சொல்றார். அதே மாதிரி இவ போய் அங்க இருக்கும் பொழுது அவளுக்கு அந்த பிரசவ வேதனை வர்றதுக்கு முன்னாடியே
மறுபடியும் என்ன பண்றா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவன் எப்படி இருப்பானா? துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாய் இருக்கும். எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாய் இருக்கும். தன் சகோதரனுக்கு எதிராக எல்லோருக்கும் எதிராக கூடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். போதும், நீர் என்னை காண்கிற தேவன். ஏன்னா அவ ஒவ்வொரு வாட்டியும் ஓடும்பொழுது தூதன் வேற, தூதனானவர்ன்றது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அவர் சொல்றாரு, முதல் வாட்டி சொல்லும் போது போய் அவ கையின் கீழே அடங்கிருன்னு சொன்னாரு. இப்போ 2வது வாட்டி சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு நீ இஸ்மவேல்னு பேர் வைன்னு சொன்னாரு. அது மாத்திரம் சொல்ல, அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். அவன் பிறக்கும் போதே எப்படி இருப்பான் அப்படின்றது அங்க சொல்லப்பட்டிருக்குது. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவன் எல்லாருக்கும் விரோதமா இருப்பான்னு சொல்லி இன்ன வரைக்கும் நடக்கிற இந்த காரியத்தை பல 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே ஆகார் இடத்துல ஆண்டவர் சொன்னார். அவன் எப்படி இருப்பான், அவனுடைய காரியம் எப்படி இருக்கும், அவன் தலைமுறை எப்படி இருக்கும், அவன் எப்படி இருப்பான்றத தெளிவா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். அதனால பெண்களாகிய நாம் எல்லா இடத்துலையும் ரொம்ப 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 ஞானமா நடந்து கொள்ளணும். அதாவது நீதிமொழிகளை ஒரு வார்த்தை சொல்லப்படுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அந்த வீட்டை இடித்து போடுகிறான்னு வேதம் சொல்லுது. ஆனா நாம புத்தியோடு அந்த இடத்துல இருந்து அந்த காரியங்களை நாம சரியா பார்க்கணும். ஆகாரு ரொம்ப ஞானமா அந்த இடத்துல அவ என்ன பண்றா? கோபப்பட்டாலும் அந்த இடத்துல தேவனுக்கு பேர் வைக்கிறா. என்னை காண்கிற தேவன்னு சொல்லி அந்த இடத்துல தேவனுக்கு ஒரு பேர் வைக்கிறா. அவ கடினமா நடத்துனதுனால அவ அந்த இடத்த விட்டு வெளியே வரா. ஆனால் ஆண்டவர் அவளை விடலை. மனுஷார் விட்டாலும் ஆண்டவர் விடலை. அவளை சரியா கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல அவர் சேர்க்கிறாரு. அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் நடக்கும்ன்றத ஒரு தரிசனம் அவர் எல்லாத்தையும் சொல்றாரு. அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் எதை செய்யணுமோ அதை நேர்த்தியா செய்கிறார். அவர் ஒரு நாளை நம்ம விடமாட்டார். அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். நாம ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்கு நன்றியோட துதிக்கிறோம். கர்த்தாவே, கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பெண்கள் தினத்தன்று ஆண்டவரே நாங்கள் ஆகார பார்த்தோம். ஆகார போல நாங்கள் ஆண்டவரே என் தகப்பனே உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழனப்பா. ஒவ்வொரு பெண்களும் ஞானமாய் இந்த காரியத்தில் நடந்து கொள்ள என் தேவன் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்டவரே, குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, வேலை ஸ்தலத்திலையும் சரி, ஞானத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த இடத்துலையும் ஆண்டவரே ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து நடத்த என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த பெண்கள் தினத்தை இதை காண்கிற ஒவ்வொரு பெண்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.